ஊத்து பார்த்துக்கிட்டு ஐயோ அம்மாமான்னு புலம்புவாளுக. ஒரு கல்லில் 2 மாங்காய். நம்மளோட எதிரி எல்லாம் ஒரே நேரத்தில் அழியிறாளுகளடி. கதவுல இருக்கான் குமாரு. நான் லைலாடி குஞ்சாயி. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் லைலா. ஓகே நீ கிளம்பு. கடையில போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லு. சரிடி குஞ்சாயி, இப்பவே கிளம்புறேன். அத்தா சுப்பிரமணி, ஐயாவை பார்க்கணும்னு சொன்னேனேப்பா. டாக்டர்கிட்ட பேசிட்டதா. ஒரு ஆளு மட்டும் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க அத்தை. நீங்க போனாலே மாமா தெம்பாயிடுவாங்க. சரிப்பா, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். அத்தா, ஐயா ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லவும் பயப்படுவாரு. நீங்க தான் கொஞ்சம் தைரியம் கொடுக்கணும். சரியா சாமி, நான் பேசுறேன். எப்போ மாமா சர்ஜரி? மத்தியானம் 2 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க மாடனு. டாக்டர் பெரிய டாக்டர் ஒருத்தர் வரணுமா. அவர் வந்தோடனே தான் ஆரம்பிக்கணுமா. சரிங்க மாமா. மாமா என்ன நிக்கிலி, எங்கே போன ஆளக்கானா? என்ன கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறாள்ல மாமா. காலையில டிஃபன் வாங்கலான்னு பார்த்தா அதுவும் வேணான்னு சொல்லிருச்சுங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு இன்னும் நேரம் ஆகும் பத்தியில 2 கட்டா நேரத்துல என்ன வாங்குறதுன்னு தெரியல. ஒரு ஆத்தாங்கனுக்குள்ள புட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்களா, சரி அதுல 2 உலக்க வாங்கிட்டு வருமேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆத்தா ஐயாவை பார்க்கறதுக்கு உள்ளே போயிருக்காங்க நிக்கிலி. வந்தவொன்னே ஆத்தாட்ட கொடு. இப்போ போய் மாடனை சாப்பிட வை. இப்போ வெளியில மொட்டைக்கார அத்தா போன் பேசிக்கிட்டு இருக்கு. செத்த போய் அதையும் வர சொல்லுங்க. அதுவும் பாவம் வங்களையா கிடக்கு, எதுவுமே சாப்பிடல. மொட்டைக்கார அத்தாவை வெளியில கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன். நீ இவங்க 2 பேரையும் சாப்பிட வை. சரிங்க மாமா. சரி நான் அப்ப கொடுத்துக்கிறேன். யோ மனுஷா, டவுசரு. குப்பம்மா வந்துட்டியாடி? இந்த டவுசரை பார்க்க வந்துட்டியா? என்னையா மனுஷா இப்படி ஒரு கோலம்? கடைசி வர உன்னை கண்ணால பார்க்காமலே உன் குரலை கேட்காமலே போய் சேர்ந்துருவன்னு நினைச்சேன்டி. அந்த ஆண்டவனுக்கும் கண்ணு இருந்து உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன் பத்தியா? அம்பிட்டு ஈஸியா உன்னை போக விட்டுருவன் ஐயா மனுஷா. அம்பிட்டு ஆசையா உனக்கு என்ன விட்டு போகணும்னு? என்னால நீ ரொம்ப சிரமப்பட்டுட்டீலடி. இதுக்கு மேலேயும் உன்னை சிரமப்படுத்த நான் விரும்பல. அதான் இதோட போயிடலான்னு பார்த்தேன். வாய மூடும். என்ன பேச்சு பேசுறீரு? அம்பிட்டு ஈஸியாலாம் என்னை விட்டுட்டு நீ போயிட முடியாதாக்க. எனக்கு நீ பதில் சொல்லியே தீரணுமாக்க. என்னடி ஆஸ்பத்திரிலையும் வந்து சண்டை கட்டுறியா? ஆமையா மனுஷா, சண்டை தான் போடுவேன். என்னைய விட்டுட்டு உன் பாட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்தா சண்டை போடாம வேற என்ன செய்வேன்? எங்க வந்தாலும் உன் கூட நான் சண்டை ஓடுவேன். என்னைய விட்டுட்டு நீ அப்படி ஈஸியா போயிட முடியுமா? இல்ல உன்னைய நான் தான் விட்டுருவனா? குப்பமா புள்ள கொஞ்ச நாள் வீட்டில் இல்லைன்னு தெரியவும் உன் இஷ்டத்துக்கு அகக்கவும் பொங்கவும் கடையில் வாங்கி திங்கவும் இந்த உடம்ப நான் பாதுகாத்து வச்சிருந்த உடம்ப கெடுத்து வீணாக்கி குட்டி சோறாக்கி இப்படி கொண்டு வந்து போட்டிருக்கீரு. இப்போ நெஞ்சு வழியில் கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்போ என்ன ஒரு உம்மத்தை இருக்கணும் உனக்கு. அப்பப்போ ஆள் இருந்து தட்டி வச்சுக்கிட்டே இருந்தாத்தான் கவனிப்பா இருப்பீரா? இல்லைன்னா இப்படித்தான் கெடுத்துக்கிருவீரா? அரியே புருஷன் முடியாம கிடக்கண்டி, கொஞ்சம் அன்பா ஆறுதலா 4 வார்த்தை பேசு. இங்கேயும் வந்து திட்டிக்கிட்டு கிடக்கி என்ன? உமா திட்டாம கொஞ்சிறதுக்கு வந்தோம்னு நினைச்சீரோ? இங்க வாரிய டவுசரு, இன்னைக்கு 2 மணிக்கு உனக்கு ஆபரேஷன் சொல்லியிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா ஆபரேஷனை பண்ணிக்கிட்டு வீடு வந்து சேரப்பாரு. என்னைய விட்டுவிட்டு போகணும்னு நினைச்ச தொலைச்சு போடுவேன் படவா ராஸ்கோலு. அடியே குப்பமா, கோவத்துல கூட நீ அழகா தாண்டி இருக்க. இருப்பேன். இந்த குசும்புக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. எந்த நிலைமையில கறந்துக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீரு? எந்த நிலைமையில இருந்தானே? பொண்டாட்டி தானே? அதான் சரி. இல்லைனாலும் உமக்கு வாய் பேச தெரியாது பாரு. இங்கே பாரியா, ஆப்ரேஷன் ஊசி போடுவாங்க கொள்ளுவாங்கன்னு எந்திரிச்சு ஓடக்கூடாது, ஆடக்கூடாது. ஒழுங்கா அழுங்காம குலுங்காம ஆப்ரேஷனை பண்ணி அந்த ஆண்டைய முன்னியத்தில் என்கிட்ட திரும்ப வந்து சேர்ந்துரும். சரியா? சரிடி, கவலைப்படாத. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப வெளியே போய் இருக்கேன், பார்த்து இருந்துக்க, கவனம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடி. எனக்கு தனியா கிடக்கிறது என்னமோ மாதிரி இருக்கு. இல்லையா, டாக்டரு கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு ஆள் மட்டும்தான் போகணும்னு சொல்லி அனுப்புனாங்க. வெரசா போகலைன்னா அதுக்கப்புறம் கேட்டால் விட மாட்டாங்கல்ல. நீ ஆப்ரேஷனை முடிச்சிட்டு வா. அதுக்கப்புறம் எப்போதும் நான் உன் கூடவே தானே இருக்க போகிறேன். குப்பு சொல்லியே டவுசரு, இனிமே என்னை விட்டு போக மாட்டீலடி. உன்னை விட்டு நான் எங்கேயா போகிறேன்? எப்போதும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். செத்தாலும் உன் கூடவே தான் சாவேன். இப்பத்தான் வாழணும்னு சொன்ன, அதுக்குள்ள சாகிறத பத்தி பேசுற.
தெரியாம பேசிவிட்டேன் மனுஷா. உம்மோட நான் பூவோடையும் பொட்டோடையும் சந்தோஷமா வாழணும். அதுக்கான கொடுப்பனையும் அந்த ஆண்டவன் என்னைக்கு எனக்கு கொடுக்கணும். நல்லபடியா போய் ஆபரேஷனை முடிச்சிட்டு வா. உனக்காக ஒரு ஜீவன் என்னைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன், மறந்துடாத. சரிடி, தைரியமா இரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆக நான் விடவும் மாட்டேன், சரியா? பாட்டிமா பார்த்துட்டீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க, அடுத்த ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும். நரசம்மா, என் வீட்டுக்காரரை பார்த்துக்கிறோங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் பாட்டியம்மா. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டு இருந்தது தெரிஞ்சாலே டாக்டர் என்ன திட்டுவாங்க. ஏதோ நீங்கள் அழுதுட்டு கேட்டீங்கிறதுக்காக பர்மிஷன் கொடுத்தோம். கொஞ்சம் வெளியில் இருங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். சரிங்கப்பா. குப்பு, மனுஷா தைரியமா இரு. எமக்கு நீ தைரியம் சொல்கிறீரா? சரியா, நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக இரு. அடியே அடி அமசா, அடி அமசா. 2 நாள் இங்கிட்ட அங்கிட்ட மினுக்குனேன். நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு சமைச்சு தரேன், நான் உங்களுக்கு பக்குவம் பண்ணுறோம்னு 3 அனாத்து போய் படுத்துட்டாளா? எங்கே போயிட்ட? அடியல பாட்டி, எதுவும் வேணுமா பாட்டி? உன் கையில் வாங்கி தின்று உசுர் வாழ்கிற அளவுக்கு நான் ஒன்றும் ரோசம் கட்டவ கிடையாது. அதுக்கு நான் பேசாமல் பட்டணியாக கிடந்து செத்து போயிடுவேண்டியே. ஏன் பாட்டி எப்போ கூப்பிட்டீங்க? என்ன திமுறா கேட்குற? உன்னை கூப்பிடக்கூடாதா? இல்லை பாட்டி, கையில் கூட பேசிட்டு இருந்தேன். அவளே தாயை பறி கொடுத்துட்டு தவிச்சு போய் நிற்கிற. அவட்ட நீ காதல் கதையை பூரான்னு சொல்லி வெறுப்பேத்தலான்னு பார்க்குறிய? 24 மணி நேரம் அவட்ட என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ பாட்டி, நான் சும்மா அவகிட்ட படிப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். படிப்பை பற்றி பேசுகிறாங்க? உங்க பெரிய பட்டை படித்த மேதாவி இல்லை, படிப்பை பற்றி பேசுகிறாங்களாம்ல. உனா மூஞ்சி எப்படி தொங்க போட்டுக்க. உன் முகரையெல்லாம் பார்த்து என்னன்னுதேன் என் பேரன் விழுந்தானோடி. அழகும் இல்லை, மண்டையில் மசரும் இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் ஒரு அழகு. உன்னையும் நம்பி ஒருத்தன் கட்டிட்டு கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு, அவனை சொல்லணும். ஏய் பாட்டி, கூப்பிட்டதுக்கு என்னன்னு கேட்டியா? என்னன்னு தானே பாட்டி கேட்க வந்தேன். வேலை பார்க்குறேன், நான் எல்லாரையும் கவனிச்சுக்கிறோம் தானே இங்கே வந்த. ஏதோ மகாராணி கணக்கா உட்காந்துருக்க. சொல்லுங்க பாட்டி, என்ன வேணும்? எனக்கெல்லாம் ஒன்று வேணாம். என் மையனுக்கு நீ இனிமே உன் கையால் எதுவும் சமைச்சு கொடுக்க வேணாம். சமையல் வேலையை நான் பார்த்துக்கிறேன். இல்லை பாட்டி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் பார்த்துக்கிறேனே. இப்படியே சிரிச்சு 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 என் பேரனை மயக்கிட்ட. அழுது என் மகளையும் மருமையனையும் மயக்கிட்ட. இப்படி நடிச்சு நடிச்சு இந்த வீட்டில் யாரை மயக்கி எல்லாத்தையும் ஆளலான்னு பார்க்குற? எல்லாத்தையும் நீ ஒத்தால ஆண்டு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற, அதானே? ஐயோ பாட்டி, ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? நல்ல குடும்பத்து பொம்பளைன்னா நல்ல மாதிரியா பேசலாம். ஓடியாந்தவள்கிட்ட என்னத்தை பேசுறது? உட்கார வச்சு குடும்பத்து கதையவா சொல்ல முடியும்? குடும்பம்னா என்னன்னு தெரியறவளா இருந்தா குடும்ப கதையே சொல்லலாம். ஓடி வந்த ஓடுகாலிட்ட குடும்பத்தை பத்தி சொன்னா குடும்பம்னா என்னன்னு புரியுமா, என்னன்னு அறியுமா? கொல்லை பக்கத்துல கிடக்கிற மாமரத்துல வெறும் இலையும் குப்பையுமா கொட்டி வீணா போய் அந்த இடம் பூரா அசிங்கமா கிடக்கு. அதை பூரா கூட்டி குப்பை எள்ளி தீய வச்சு விடுப்போ. சரிங்க பாட்டி. இல்லுமா, அப்பா எங்கேப்பா போற? அவளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கண்டா, போய் பார்க்கட்டு விடு. எதுக்கு மறைக்கிறேன்? அம்மா, கையில் கூட இருங்கக்கா, எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு இந்த பிள்ளைகிட்ட கேட்டுக்கிட்டதுனால இந்த பிள்ளை இருந்து நமக்கு வேலை வைக்குது. அதுக்காக ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறிய என்ன? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்பா பரவாயில்லப்பா, நம்ம வீட்டு வேலை தானே. என் மருமக இருந்திருந்தா இந்நேரம் இந்த வீடையெல்லாம் இப்படியா குப்பை கூலமா போட்டு வச்சிருப்ப? இதை பூரா எடுத்து கட்டி நேரம் வேலை பார்த்துருக்க மாட்டாளா? அவ இல்ல, அதனால என்ன பண்றது? அவ போனதுக்கு காரணமானவ இதை பூரா பாக்குற, பாத்துட்டு போறா, விடு. உனக்கு என்ன செய்யுது? அதை சொல்லித்தானே வந்து உட்கார்ந்துருக்க. சார், நீ கையலுக்காகத்தானே இருக்க. கையில் கூட மட்டும் இருமா, எந்த வேலையும் பார்க்க வேணாம், போ. பரவாயில்லப்பா, எனக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்க தெரியும். பாவம் பாட்டி வயசானவங்க, அவங்க என்ன செய்ய முடியும்? நான் போய் குப்பை கூட்டி தீ வச்சிடறேன்ப்பா. வேணாம் மாம்சா, இது என்ன கல்யாணக்கார வீடா அலங்காரம் பண்ணுறதுக்கு? இளவு விழுந்த வீடு தானே, இதை அலங்காரம் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? போமா, கையில் கூட இருக்க தானே வந்த, கையில் கூட போயிரு, போமா. சரிங்கப்பா. எப்படித்தான் இவ எல்லாரையும் மயக்கிறான்னு தெரியலேடா. இப்படியே முழிச்சுக்கிட்டு மூஞ்சிய சுரிச்சுக்கிட்டு எல்லாரையும் அவ கைக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறாளே. பேதியில ஓவா இப்படித்தானே என் குடும்பத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்ட. இனி யாரும் என் பேரனை கட்டி எம்புட்டு சுகவாசியா வாழ வேண்டியவ என் பேத்தி எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சோறு ஆக்கிட்டாளே. ஏம்மா, இன்னொரு முறை அந்த கல்யாணத்தை பற்றி நீ வாயை திறக்கவே கூடாது. அப்படி திறந்தினா உன் மருமகளோட ஆத்மா கூட சாந்தி அடையாதுமா. அவளே கடைசி நேரத்தில் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா. நீ எதுக்கு தேவையில்லாமல் அதையே பேசிக்கிட்டு இருக்க? வயசு புள்ள இருக்கிற வீட்டில் அதையே சொல்லாத, பேசாம விடு.
உனக்கு நான் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. என்னமோ பண்ணுங்க, என்னமோ செய்யுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? கயல், என்னாச்சு கயல்? ஏன் அழுகுற? கயல், என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா ஞாபகமாவே இருக்குக்கா. கவலைப்படாத கயல், அம்மா இல்லைங்கிற வழியை தாங்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் உனக்காவது இத்தனை வருஷம் அம்மா கூடவே இருந்தாங்க. ஆனால் எனக்கெல்லாம் அப்படி இல்லைம்மா. நான் பிறந்த அடுத்த நிமிஷமே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் தாய்ப்பாசம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அம்மா எப்படி இருப்பாங்க, அம்மாவோட அரவணைப்பு எப்படி இருக்கும், அம்மா திட்டுனா எப்படி இருக்கும், அம்மா கொஞ்சனா எப்படி இருக்கும்னு எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் வாழ்ந்தேன். கடவுள் எல்லாரையும் ஒரு சில நேரத்தில் நம்மளை விட்டு பிரித்து வைக்கிறது நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கத்தான் போல் இருக்கு. இந்த சொசைட்டியில் ஒவ்வொரு மனுஷங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லார் கூடயும் நம்ம நீந்தி வரணும். நமக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்கிக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்மளை விட்டு ஒவ்வொரு மனுஷங்களும் பிரிக்கிறாங்க போல் இருக்கு கயல். நீ தான் உன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அக்கா, கடைசி வரை நம்ம கூட வரப்போகிறது நம்ம உடம்பு மட்டும்தான் கயல். நம்ம கூட சொந்தம் பந்தம் புருஷன் புள்ள பெற்றவங்கன்னு யாருமே வரமாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பிரிஞ்சு போகிறதெல்லாம் வாஸ்தவம் தான். எல்லாத்தையும் கடந்து தாண்டா நம்மளும் போய் ஆகணும். அதுக்காக நீ உன்னை தயார்படுத்திக்கோ. அட 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 அட, சுகர் இருந்தாலும் இந்த குலசாமியம் திங்கிறது ஒரு ருசி தானப்பா. என்ன இனிப்பு, என்ன ருசி. கழுத, இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். அதுக்கு இந்த குலாசாந்தான் சரியா இருக்கும்னா யார் தந்து தடுக்க முடியும்? இதனால சுகர் கூடி செத்து போனாலும் கழுத உசுறு போனா போயிட்டு போகுது யாரு கேட்டா? எக்கா எக்கா பங்கசக்கா, எவ திங்கிறதுக்கு ஒண்ணுமில்லாம வீங்கி போய் தெரியல ஒரு சிரிக்கி வந்து எட்டி பார்க்க மாட்டா. அதையும் இதையும் சுட்டு வச்சுக்கிட்டு திங்கலான்னு போகையில தான் ஒவ்வொருத்தையா அக்கா கோக்கான்னு வருவாளுங்க. எவ வந்திருக்கான்னு தெரியலையா? எக்கா, என்ன செய்தியா? வாடி கருப்பாயி, நீ தானே? வா வா. கேக்க என்ன எதிர்பார்க்கலையோ? எதிரெல்லாம் பார்க்கத்தான் செஞ்சேன். வந்து உட்கார், உனக்கு 2 உருண்டை தாரேன், திண்டு நீனும் சந்தோஷப்படு. எனக்கு அது லட்டு உருண்டையா? அடி பித்திரச்சிருக்கே. லட்டு உருண்டை என்னைக்கு இந்த சைஸ்ல இருந்துச்சு? குலாசாண்டி, இனிப்பு குலாசம். குலாசாமா? இந்த சக்கரை பாவுல போட்டு கொடுப்பாங்களே, தீபாவளிக்கு சுடுவாளுகளே, அந்த குலாசாமா? ஆமா ஆமாடி, அதே குலாசாந்தேன். தீபாவளியை தவிர மற்ற நாளில் நீ எங்கே கண்ணில் கண்டிருக்க போற? உனக்கு எவ சுட்டு கொடுத்துருக்க போற? அடா ஆமாக்கா, தீபாவளிக்கே சுட்டாலும் ஆத்தா மக்களும் குடும்பமா உட்காந்து என் சின்ன மையன் வீட்டில் திம்பாங்களே தவிர ஒரு உருண்டை கழுத ஒரு உருண்டையை எடுத்து இந்தானு கண்ணில் காட்ட மாட்டாக்கா. கேட்டா நம்மளுக்கு சுகர் இருக்குன்னு வாயடைச்சு புருவாளுங்க. அதுக்குத்தேன் என்னைய மாதிரி எலி வலையா இருந்தாலும் தனி வலை வேணும்னு தனிக்காட்டு ராணியா இருந்துட்டு போயிடணும், தெரியுமா? நிசந்தாக்கா, என்னதான் இருந்தாலும் உங்களை மாதிரி இருப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா? நீங்க கொடுத்து வச்ச மகராசி. ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை நிறைய கொண்டு வந்து மளிகை சாமானா கொடுத்துட்டு போறாளுங்க. என் பொழப்பு அப்படியா? 10 நாளைக்கு சின்ன மையன்ட்டையும் 11 நாத்து பெரிய மையன்ட்டையும் ஓட வேண்டியது இருக்கு இந்த ஒரு வயிற்றுக்கு. சரி சரி, நாவி எடுக்காத. இந்த குலாசான் தின்னு. கொடுங்கக்கா, எப்படி இருக்குன்னு திண்டு வாப்பா. எத்தனை வருஷம் தீபாவளிக்கு முன்னாடி திண்டது. அட 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 அட, என்ன ருசி, என்ன மனம். எந்த கடையிலக்கா வாங்கினிய? கடையில் வாங்கினேண்ணா, வீட்டில் சுட்டதுடி. நான் செஞ்ச குலாசான் சுட சுட இருக்கையிலேயே தெரியல உனக்கு? இது வீட்டில் சுட்டதா கடையில் வாங்கினதான்னு? வீட்டில் சுட்டதா? குலாசான் போடுற அளவுக்கு இன்னைக்கு தீபாவளி கூட இல்லையாக்கா? அப்படி என்ன விசேஷம்? வீட்டில் குலாசான் போட்டிருக்கே எப்படி? விசேஷம் இல்லடி, சந்தோஷம். புரியலையேக்கா? எல்லாம் டவுசர் வீட்டில் நடக்கிற கூத்து தாண்டியோய். டவுசர் வீட்லையா? அடி ஆமாடி, நீ எல்லாம் ஊருக்குள்ளே இருக்கியா இல்லை வேற எங்கேயும் வெளியூர் போயிட்டியா? இங்கிட்டு என்னென்ன கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு, கும்மால நடந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் தெரியாமல் வெட்டி சிரிக்கி மாதிரி உட்காந்துருக்கியே, என்ன சங்கதி? பனசாக்கா, ஆனால் நம்ம லஞ்சையும் செஞ்சு முடிச்சிருக்கலாம் தெரியுமா? டிஃபனோட வந்தது தப்போன்னு தோணுது. டிஃபன் மட்டும் போடுறதுக்கே 2 பேரும் சேர்ந்து டங்கு வர வந்துருச்சு. 2 பேருமே சமைச்சு 2 பேருமே பரிமாறி 2 பேருமே பாத்திரம் விளக்கி எம்புட்டு வேலையடி பார்க்க முடியும்? அதனால தான் அக்கா லஞ்ச் பண்ண வேணாம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிருச்சு.
அது நம்மளை பண்ண வேணான்னு சொன்னது நம்ம மேல உள்ள அவ நம்பிக்கை. இவளுகளால செய்ய முடியாது, இவளுகளால பண்ண முடியாது, சரி போங்கடி நான் இல்லாம கஷ்டப்படாதேன்னு அக்கா சொல்லி அனுப்பியிருக்கு. ஆனா நம்ம அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் இல்ல. இதை நம்ம யூஸ் பண்ணி லஞ்சை பண்ணி தள்ளி இருக்கணும்னு தோணுதுக்கா. சரி விடுறி நடுவாளி, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு பண்ணிடுவோம். என்ன இருந்தாலும் நிச்சயதார்த்த ஆர்டர் கேன்சல் ஆனது கொஞ்சம் மன வருத்தம் தான்க்கா. அதையும் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுல கொஞ்சம் காசு பார்த்துருக்கலாம் பத்தியா. காசு பார்க்கறது முக்கியமா, ஐயா உசுறு முக்கியமானு பார்க்கையில ஐயா உசுறு தானடி முக்கியமா படுது. காசு என்ன பெரிய காசு. அது என்னமோ உண்மைதான்க்கா. கண்டிப்பா ஐயா உசுறு தான் முக்கியம். பாவம் குப்பை மாத்தா, அது மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். அந்த நாசமா போனவேனால அதுக்கு இன்னும் என்னென்ன அனுபவிக்க போதுகளோ தெரியல. அவன் கூட்டிட்டு வந்த லொடுக்கு பாண்டியை நீ பார்த்திருக்கியா? அந்த நாயை நான் எங்க பார்த்தேன்? இன்ன வரை நம்ம முஞ்சிலாம் முழிக்கல. அப்படி முழிச்சாலும் இருக்கு, அங்கனே அவளுக்கு குட்டுக்கிற குட்டுல செல்ல முகரெல்லாம் பேந்துராது. இந்த மாடன் மாதிரிலாம் நான் சும்மா இருக்க மாட்டேன்க்கா. என்னைக்காவது ஒரு நாள் கையில மாட்டாளான்னு இருக்கேன். மாற்ற அன்னைக்குல தெரியும் கச்சேரி. ஆமாக்கா, ஊருக்குள்ள அப்படித்தான் சொல்லிக்கிட்டாங்க. அந்த பையன் எவ்வளையோ இழுத்துட்டு வந்துட்டியானம்ல. ஆமா ஆமாடி கருப்பாயி, அப்பக்கும் மயனுக்கும் சண்டை வந்து நாரி பிடிச்சி தள்ளி விட்டு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கானா அந்த கிளடை. இனிமேல அவன் பிழைக்க போறேன். இனிமே தேறி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவன்லாம் இன்னும் சாக வேண்டியதேன். யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்குதுங்க? ஐயாவை பத்தி தான் பேசுதுகளோ? அதுக்குத்தான் இப்பெல்லாம் ஆப்ரேஷன் வந்துருச்சுல்லக்கா. ஆப்ரேஷன் பண்ணினா பொழைச்சிக்கிருவாங்க தானே. அப்படியா பொழைக்காம போயிடுவாரு? ஆமா, அவன் பொழைச்சேன். அவனுக்கே வயசு ஊர்பட்ட வயசுடி, கிளட்டு பைய பாங்கிளடேன். இனிமே அவன் பொழைச்சி என்ன விதைக்க இருக்க போறேன். செலவு பண்றதுக்கும் காசு வேணும்ல. அவ கிடக்கா வெறிஞ்சிருக்கி கோடியில போய் அவளும் அவ மருமகளும் சேர்ந்து உசரியா காப்பாத்தி போடுவாளுங்க. இம்புட்டு நாளும் உன் மயனோட சேர்ந்துக்கிட்டு கூத்தரைச்சிக்கிட்டு தெரிஞ்சேடா வயலே. இப்போ வந்து முடியலைன்னு எங்கிட்ட நிக்கிறியாக்கும்னா அதெல்லாம் அவளுக்கு கண்டுக்கிற மாட்டாளுங்க. அவனுக்கு சாவு வந்ததுதான். இனிமேல எந்திரிச்சு நடக்க போறேன். அப்போ அந்த பொண்ணு என்னக்கா செய்யுது? வீட்லையா கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கேன்? ஆமாடியே, கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரே கூத்தும் கும்மாளமும் தான். ஏன் கேட்குற? கண்ணால் காண முடியலை, காதால் கேட்க முடியலை. அம்புட்டு சத்தமும் அம்புட்டு கும்மாளமும்னா பாரு. அது சரி, அப்பனை கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டுக்கிட்டு கும்மாளம் போடுறானாக்கும். கும்மாளம்? ஆமாம், பெரிய அப்பேன், பரபரத்த அப்பேன். அவன் என்ன ரொம்ப நல்லவனாக்கும். பெத்த உள்ளக்கு ஒரு ஐயோக்கிய சிரிக்கையை கட்டி கொண்டு வந்து வச்சு அந்த பைய வாழ்க்கையவே கடுக்க பார்த்தேன் அப்பேன். அவனையெல்லாம் அப்பன்னு வெளியில் சொல்லிக்கிற வேண்டியதேன். நான் தாண்டியே கடைசியில் வரையில் பாலும் பழமும் கொடுத்துட்டு வந்தேன். என்ன ஒரு திமுரு பத்தியாக்கா. இந்த கிழவி பாலும் பழமும் கொடுத்தாலாம். அப்ப என்ன ஒரு ஏத்த இருக்கணும். நல்லவங்கள்லாம் எம்புட்டோ பேர் அவளையும் ஜவளையுமா செத்து போறாங்க. இந்த கிழடிக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குதடி. முக்கியமா ஓ மாமியாளுக்கு. அது எதுக்கு வந்து உட்காந்து கதை கேட்குது? அப்படி கேட்க கண்டுதானே இந்த கிழவி ஒவ்வொன்றா ஓதிக்கிட்டு இருக்கா. அடி நெடுவலி, நீ நினைக்கிற அளவுக்குலாம் என் மாமியா கிழவி ஒர்த்து இல்லடி. அடுத்தவங்க கதை விடுறதுக்காண்டி ஒவ்வொரு திண்ணையா உட்காந்து புறணி பேசி டைம் பாஸ் பண்ணுமே தவிர அடுத்தவங்க குடியை கெடுக்கணும்லாம் நினைக்காது. சோறு திங்கணும், குழம்பு ஊற்றணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு திங்க தெரியும். ஆனால் குடியை கெடுக்கிற பழக்கம்லாம் இல்லடி. இந்த பங்கசம் பேதியில் போகிற நாசமத்து போவாதேன். எவ குடியை கெடுக்கலாம், எவ வீட்டில் மண்ணலி போடலாம், எவ சோத்தில் இது பண்ணலாம்னு இப்படி இதே வேலையாக தெரியுறா. நீங்கள் ஏக்கா பழம்பழமும் கொடுக்குறிய? உங்களுக்கு என்ன வந்துச்சு? அடி இப்படி கேட்டுவிட்ட. என்னை அந்த கிழட்டு பைய படாத பாடுபடுத்தி என்னென்ன பண்ணினேன். என் மையனோட சேர்ந்துக்கிட்டு நாட்டாமைங்கிற பேரால் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி என்னையவும் என் மகள் லைலாவையும் சிரிக்க வச்சு என்னென்ன கூத்தும் என்னென்ன கும்மாளமும் அடித்தாங்க. அதுக்கெல்லாம் பழி வாங்குறதனமா தாண்டி இன்னைக்கு ஆண்டவனாக பார்த்து அப்பு மையனுக்கும் சண்டையை முட்டி விட்டுருக்கேன். இதை எப்படி கிண்டி கிளங்கெடுத்து அவங்களுக்குள்ள விரிசலை ஏற்படுத்தி இந்த ஊரையே ஒன்றும் இல்லாமல் ஆக்குறனா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே தானே இருக்க போகிற. பாரு பாரு, குலாசந்தின்னு திமுரு பிடிச்ச கிழவி சாக போற காலத்துல என்னத்தையும் நல்லது பிள்ளதை தின்னுட்டு சாகணும்னு நினைக்காம எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. இவளுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடி, பொம்பளையும் முகர கட்டையும். ஏக்கா, இந்த திண்ணையில இருக்கிறது குளவி கூடு தானே? ஆமா ஆமாடி, குளவிதான் குடி கட்டிருக்கியா? இந்த கூட்டை களைச்சு விட்டா என்னக்கா நடக்கும்? குளவி கூட்ட கடைச்சி விட்டுட்டு எனக்குள்ள உட்கார முடியுமா? பிச்சு புடிங்கி எடுத்துறாது. அப்ப ஒரு கல் எடுக்கா. எதுக்குடி? கையில இருக்கிற கோணி பைய தூக்கி தலையில மாட்டிக்கிட்டு கல்லை எடுக்கா. ஏய், கூடு கட்டி இருக்கிறது நல்ல கருங்குளவி தேங்குளவி. புட்டுங்குச்சு போட்டு தள்ளாம விடாதடி. என்னம்மா கூடு கட்டி இருக்கு, எம்புட்டு இருக்கோ ஆஞ்சு எடுத்துட முடி நடுவாளி. உன் மாமிய மேல உனக்கு அம்புட்டு பாசமாக்கா? அவளும் ஒரு வாய்க்குள்ள ஜோனுக்கு சேர்ந்துருது தானடி பொறுனி பேசுற. எனக்கு என்ன பாசம்? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. அப்புறம் என்ன,
கையில இருக்கிற கோணியை தூக்கி தலையில மாட்டிக்கிட்டு கல்லை எடுக்க அடிச்சுட்டு ஓடிடுவான். ஓடிடுங்கிற ஐயா படுத்திருக்கிற அதே பெட்டுக்கு பக்கத்து பெட்டுல இந்த கிளவியவும் கொண்டு போடலைன்னா எனக்கு மனசு ஆறாதுக்கா. எடுக்கா கல்ல. எடுத்துருவான். நெடுவலி கல்லு. கோணியை மாட்டு தலையில. நெடுவலி பார்த்து பத்திரம். நாங்கெல்லாம் வச்சா குறி தப்பாதுல. நல்லாத்தேன் போ. எடுத்து தின்னு அக்கா. என்னக்கா இது குளவி சத்தமா கேக்குது? குளவி சத்தம் இங்க என்னடி கேட்க போகுது? எக்கவும் இங்க பாருக்கா, எம்போட்டு குளவி பறந்து வருது வேற. நான் என்ன செய்வேன்? அத்தே ஓடியாடி கருப்பாயோ, ஓடியாந்துரு. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.